இந்த போக்குவரத்து துறை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் 7:30 மணி வரைக்கும் திருச்சி வண்டி ஒரு வண்டி கூட இங்கே நிற்கிறது இல்லை. காலையில் 4 மணிலேருந்தே திருச்சி வண்டி எந்த வண்டியுமே கருங்காலக்குடி ஸ்டாப்பு கிடையாது. 7:30 மணிக்கு மேலே தான் திருச்சி வண்டியே இங்கே ஸ்டாப்பில் நிற்கிது, கீழே வருது. எல்லா வண்டியுமே மேலே பைபாஸில் தான் போதும் ஒழிஞ்சு. நீங்கள் வேணால் ஆய்வு செஞ்சு பார்த்துக்கோங்க, நாங்கள் சொல்கிறதுல தவறு இருக்கான்னு. இல்லை, எங்கிட்ட இது ஏற்கனவே வந்துச்சு. அவங்க வந்து இப்போ கார்பரேஷன் பஸ் எல்லாமே கார்பரேஷன் பஸ் தான். அந்த கார்பரேஷன் பஸ்ஸு வந்து ஒரு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறாங்க. எங்கே இந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருக்குங்களா, அவங்க ஹெட்டாக இதில் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது இதுக்குன்னே மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதில் வந்து அந்த ரிஜிஸ்டரில் எல்லா டிரைவரும் கண்டக்டரும் கையெழுத்து போட்டுட்டு தான், அதாவது நம்ம தும்பைப்பட்டியும் கருங்காலக்குடிக்கும் உள்ளே போயிட்டு தான் வரணுங்கிறது எல்லாத்திட்டையும் கையெழுத்து வாங்கியிருக்கோம். பர்டிகுலராக நீங்கள் ஏதாவது ஒரு வண்டி சொன்னீங்கன்னா அதுக்கு மேலே நம்ம ஆக்ஷன் பண்ணுவோம். அதாவது சார், ஒரு 7-8 வருஷம் இருக்கும், 11 வருஷம் இருக்கும். போன திமுக ஆட்சியில் எந்த பஸ்ஸுமே நிற்காமல் போச்சு. சில மக்கள் போராட்டத்தின் விளைவாக 5 டெப்போவில் வந்து மேனேஜர் வந்து எங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா, இந்த ரோட்டில் 127 பஸ்ஸு போகுது, அதில் 10 பஸ்ஸோ 12 பஸ்ஸோ மட்டும் நாங்கள் 1-1 இயக்கிக்கிறோம், மற்ற எல்லா பஸ்ஸும் வந்து நின்று போகிறோம்னு சொல்லி திருச்சிலையும் மாட்டுத்தாவளையும் அனைத்து பேருந்துகளும் கருங்காலக்குடியில் நின்று செல்லும்னு போர்டு வச்சாங்க. இல்லை போர்டு வச்சாங்க. இப்போ சமீபத்தில் என்ன நடக்குதுன்னா, அதாவது நாங்கள் போனோம்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு ஒரு காத்தான் ஒரு பஸ் விடுறாங்க. அங்கே உள்ள கேன்வாசர்களுடைய அராஜகம் அதிகமாயிருச்சு. என்ன செய்கிறாங்கன்னா 1 to 5 நிற்க நாங்கள் ஏறலான்னு பார்க்குறக்குள்ள 1 to 1 மாற்றிடுறாங்க. போர்டை மாற்றிட்டு 5 பஸ்ஸு 6 பஸ்ஸு 1 to 1 விட்டுட்டு மாட்டுத்தாவணியில் ஒரு பஸ்ஸு 1 to 5 வருது. அப்போ மக்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. இது என்ன ஆகுதுன்னா, அண்ணன் சொன்ன மாதிரி காலையில் 7:30லேருந்து 8:50 இல்லை 8 நீங்கள் இங்கேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 7:30லேருந்து 8:50 வரைக்கும் பஸ் வருது. 8:50க்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக வருது. அப்புறம் ஒரு 12 மணி வாக்கில் வருது. திரும்ப 1 to 4 வரைக்கும் பஸ்ஸே வர்றதில்லை. என்ன வர்றதில்லை. திரும்ப என்ன செய்கிறாங்கன்னா, திரும்ப 5லேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் வருது. நீங்கள் மதுரையிலேருந்து வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 9:40க்கு ஒரு பஸ் வருது. அதுக்கு பொன்னமராவதி பஸ்ஸா மணப்பாறை பஸ்ஸு, திருச்சி வண்டி வராது, மணப்பாறை. 9:40க்கு அப்புறம் 10:40க்கு ஒரு பொன்னமராவதி பஸ்ஸு. இதை விட்டுட்டோம்னா காலையில் 5:30க்கு பேப்பர் பஸ்ஸு தான். ஏற்கனவே உங்கள்கிட்ட நேரடியாக நாங்கள் மனு கொடுத்துருக்கீங்க இது சம்மந்தமாக. இரவில் வர்ற எல்லா பேருந்தையுமே 1 to 1 போட்டால் நாங்கள் வரி கட்டி தான் போகுது. இந்த போக்குவரத்து வந்து சேவை நிறுவனம் தானே ஒழிய வணிக நிறுவனமானு எனக்கு தெரியலை. மக்களுக்கு தானே. எங்கள் ஊரை தாண்டி போகிற பஸ் எங்களை ஏற்றாமல் ஏன் போகணும்? அப்போ ஒவ்வொரு பஸ்ஸுலையும் ரூட்டு மேப்பும் ஃபேர் கட்டண விகிதமும் போடணுன்றது மோட்டார் வாகன சட்டம் சொல்லுதில்ல. எந்த பஸ்ஸுலையுமே இல்லை. நீங்கள் எந்த பஸ்ஸை ஆய்வு பண்ணியிருக்கிறீங்க? அப்போ நீங்கள் எந்தாவது பஸ்ஸை நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள். எந்த பஸ்ஸுலையுமே ரூட்டு மேப்பு ஸ்டேஜ் லிஸ்ட்டோடு உள்ள ரூட்டு மேப்பும் கட்டண விகிதமும் இல்லை. கட்டண விகிதம் சாதாரண கட்டண பேருந்து கூட நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் கட்டணம் வசூல் பண்ணுறான். இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தான் நடவடிக்கை இருக்குது. நாங்கள் என்னத்தை சொல்கிறோம், நீங்கள் தான் அதுக்கான அதிகாரிகள். தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் அவங்க வச்சுருக்காங்க. என்னென்ன வேணும் அவங்ககிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சார் தமிழ்நாடு கூட வச்சுருக்காங்க. இல்லை, எங்களுக்கு வந்து சட்டத்தை போடுங்க. எங்கள் ஊராட்சிக்கு நாங்கள் கேட்குறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எங்கள் ஊரில் போகிற பஸ் எங்கள் ஊரில் நிற்க மாட்டேது. நடவடிக்கை எடுத்துடுறாங்க. அது வந்து சட்டம் அப்படி சொல்லலை. ஏற்கனவே திருச்சி பஸ் ஸ்டாண்டில் ஆகட்டும், மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் ஆகட்டும், ஒரு லெஜரை போட்டு ஏன்னா டிரைவர் கண்டக்டர் நான் ஓடல நீ ஓடலன்னு அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் வருது. அதனால் அந்தந்த ட்ரிப் ஓட்டுற டிரைவர்கிட்டே கையெழுத்து வாங்க சொல்லியாச்சு. வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லி இப்போ எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது நான் இனிமேல் பார்த்துக்கிறேன். இந்த ஃபேர் மட்டும் அவங்க கார்பரேஷனில் தான் கேட்கணும். அதே மாதிரி ஃபேர் வந்து நீங்களும் முடிஞ்சால் அடுத்த மீட்டிங்கில் அவங்கள கூப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அவங்க மதுரை டு கருங்காலக்குடிக்கு 30 ரூபாய்க்கு பஸ் போச்சு. இப்போ எந்த பஸ்ஸும் 30 ரூபாய்க்கு போகிறதில்ல. அதாங்க, அது வந்து அவங்க கமர்ஷியல் மேனேஜர்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை கூப்பிட்டீங்கன்னா அவங்க தான் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு இவங்களுக்கு என்ன ஃபேர் போடுறது எப்படி போடுறாங்கங்கிறது அவங்க தான். சரி, ரைட். அடுத்த கூட அவங்கள வர சொல்லுவான். உங்கள்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா, இப்போ ஃபேர் லிஸ்ட் ஒட்டணுன்றது வந்து விதி தானே. அப்போ அதை நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள். நீங்கள் எந்த பஸ்ஸில் ஃபேர் லிஸ்ட் இல்லையோ அந்த பஸ்ஸு மேலே அந்த நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுக்குமோ நீங்கள் ஒரு 2 நிர்வாகம் நடவடிக்கை எடுங்க. நீங்கள் உங்களுக்கு முன்னாடி இந்த விஜய் சார் வந்து இங்கே நின்று எல்லா பஸ்ஸையும் எங்களுக்கு நிப்பாட்டி கொடுத்துட்டு போனார். சர்வீஸ் ரோட்டில் வராமல் போன பஸ்ஸை பூரா அவர் தான் நின்று சர்வீஸ் ரோட்டில் இறக்கி கொடுத்தாரு எங்களுக்கு. இப்போ பாலம் போட்ட உடனே நேற்று முந்தா நாள் சாதா பஸ்ஸு 1 to 5 பாலத்தில் ஏறி அங்கே 2 இறக்கி விட்டு போகிறேன், இங்கே 2 இறக்கி விட்டு போகிறேன். மக்களை வந்து மக்கள் சாகக்கூடாதுன்னு பாலம் கொண்டாந்துருக்கேன். அப்புறம் பாலத்து மேலே ஏறி இறக்கி விட்டு போனேன்னா மக்களை கொள்றாங்களா? அதே மாதிரி இந்த அன்னைக்கு சொன்னதை
அந்த அந்த 10லேருந்து அந்த 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த வாக்குறுதி 10லேருந்து 12 பஸ்ஸு தான் 1 to 1 இயக்கும்னு சொன்னது. ஆனால் இன்றைக்கி எல்லா பஸ்ஸுமே 1 to 1 இயக்குறாங்க. இருக்கு. அப்போ இந்த 1 to 1, 1 to 5 என்ற சர்க்குலர் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் இல்லை சார்? நீங்கள் அந்த இல்லை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இல்லை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். 1 to 5ன்னு கண்ணாடியில் இருக்குது சார், நேம் போர்டில் 1 to 1 இருக்குது சார். நாங்கள் எப்படி சார் இதில் ஏறுறது? இந்த கேன்வாசர்கள் பார்க்குற வேலை நாங்கள் சரி இதான் 1 to 5 ஏறுவோம் அப்படின்னு ஏறி உட்காந்துக்கப்போ இல்லை 1 to 1ங்கிறான். அவனுக்கு கமிஷன் வந்து மொத்தமாக கிடைக்கணுங்கிறதுனால எங்களை பழி வாங்குறான். எங்களுக்கு அரசு செய்து கொடுக்குற வசதியை எங்களை அனுபவிக்க விட மாட்டேங்கிறாங்க. எங்கள் மக்கள் எங்களுடைய பள்ளி கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. இதை நீங்கள் சரி பண்ணித்தாங்க. ஆமாம், இது ஒரு தீர்மானம் போடுங்க. மதுரை டு துவரங்குறிச்சி ஏன்னா பஸ்ஸு போட்டாங்கன்னா இன்னும் ஸ்டேஜ் இன்னும் கச்சிராம்பட்டி மாதிரியான மணப்பட்டி மாதிரியான மக்களுக்குமே அது உதவும். அது போட்டாங்கன்னா ஒரு 5 பஸ் இப்போ திருச்சியிலேருந்து துவரங்குறிச்சி போச்சுன்னா இந்த திருச்சி பஸ்ஸை கூட கண்டுக்கலாம் கூட அதில் மக்கள் போயிடுவாங்க. அதுக்கு ஒரு தீர்மானம் போட்டுருங்க. ஆமாம் சொல்லிட்டாரு. அது எந்தெந்த டைம் அது மட்டும் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு கருத்து இருந்தாலும் நீங்கள் பேசுங்க. நீங்கள் கேட்கணும், மக்கள் கேட்கணும். அதுக்கு தான் நாங்கள் உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறேன். நீங்கள் அடுத்த கூட்டத்தில் நீங்கள் கேட்கணும் கோரிக்கைகளை.